தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திருப்பலியானது சிறில் என்பவருடைய 4ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த இறை பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நாம் மறைசாட்சியும் புனிதருமான புனித ஜான் டி பிரிட்டோ அல்லது புனித அருளானந்தரனுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். செம்மன் புனிதர், மரவநாட்டு மாணிக்கம் என்று போற்றப்படக்கூடிய புனித அருளானந்தர் தன்னுடைய தேசத்தை விட்டு நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய பகுதிக்கு வந்து இறைவனை குறித்த செய்தியை மக்களுக்கு அறிவித்து மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து வாழ்ந்தவர். இறைவனுக்காக தன்னுடைய உயிரையே துச்சமென கருதி மறை சாட்சியாக மரித்தவர். அந்த புனிதருடைய பாதுகாவல் பரிந்துரை நமக்கும் வேண்டி அவரை போல நாமும் இறைவனை குறித்த செய்தியை நம்பிக்கையோடு எந்தவித அச்ச உணர்வும் இல்லாமல் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய நல் வரத்தை பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் டி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறை வார்த்தைகள் 2 மற்றும் 9 முதல் 17 முடிய. அந்நாட்களில் தாவீது அரசர் யோவாபையும்
அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் தான் முதல் பெயர்செபா வரை அனைத்து இஸ்ராயேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800,000 பேர் இஸ்ராயேலிலும் 500,000 பேர் யூதாவிலும் இருந்தனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உன்மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது. உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாட்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய். நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது. மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ராயலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார். தான் முதல் பெயர்செபா வரை 70,000 மக்கள் மாண்டனர். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசின் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ? தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ? இம்மந்தை எக்குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நீரே எனக்கு புகலிடம். இன்னலில் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். Alleluia.
என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செம்மன் புனிதர் மரவநாட்டு மாணிக்கம் புனித அருளானந்தரனுடைய நினைவை இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 1647 ஆண்டு போர்ச்சுகல் தேசத்திலே லிஸ்பன் நகரிலே மார்ச் 1 பிறந்தவர்தான் புனித அருளானந்தர். அவருடைய 11வது வயதிலே கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டார். இதனால் அவருடைய தாய் என்ன செய்கின்றார்? புனித சவேரியாரிடத்திலே ஒரு நேர்ச்சையை மேற்கொள்கின்றார். என்னுடைய மகனுக்கு மட்டும் நீர் உம்முடைய பரிந்துரையால் இறைவனிடத்திலிருந்து நல்ல சுகத்தை பெற்று கொடுத்து விட்டீர் என்று சொன்னால், நீர் அணிந்திருப்பது போன்று இயேசு சபை துறவியர் அணியக்கூடிய அந்த அங்கியை ஓராண்டு காலம் என்னுடைய மகனுக்கு நான் அணிவிக்கின்றேன் என்று ஒரு பொருத்தனையை அவர் மேற்கொண்டார். அதே போல அவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அவருடைய மகன் அருளானந்தர் குணமடைகின்றார். எவ்வாறு வேண்டிக் கொண்டாரோ அதே போல ஓராண்டு காலம் இயேசு சபை துறவியர் அணியக்கூடிய அந்த அங்கியை தன்னுடைய மகனுக்கு அணிவிக்கின்றார். புனித சவேரியாரை போன்று இவரும் அங்கி அணிந்து அந்த உடையிலே இருந்த பொழுது அவருக்கும் சவேரியாரை போல தானும் இந்தியாவிற்கு சென்று மறைப்பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அருளானந்தரிடத்திலே எழுகின்றது. குருவாகின்றார், இந்தியாவிற்கு வருகின்றார். ராமநாதபுரம் பகுதிக்கு வந்து இறைப்பணி ஆற்ற ஆரம்பிக்கின்றார். அங்கே சேதுபதி என்கின்ற ஒரு மன்னன் இருக்கின்றான். அந்த மன்னனுடைய அமைச்சரவையிலே குமரப்ப பிள்ளை என்கின்ற ஒருவர் இருக்கின்றார். அருளானந்தர் மக்களோடு மக்களாக பழகுவதை பார்த்த, மக்களிடம் மிகவும் அன்பாக பழகி அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து மக்களை தன்பால் ஈர்த்து கொள்வதை கண்ட குமரப்ப பிள்ளை எப்படியாவது அருளானந்தரை தண்டிக்க வேண்டும், அவர் செய்வது சரியல்ல என்று நினைத்து பலவித துன்பங்களை, சித்திரவதைகளை அருளானந்தருக்கு கொடுக்கின்றார். அவை அனைத்தையும் அருளானந்தர் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தன்னுடைய நற்செய்தி பணியை, மக்களுக்கான பணியை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டே இருந்தார். 1686 ஆண்டிலே தன்னுடைய தாய் நாட்டிற்கு சென்று மீண்டுமாக திரும்பிய புனித அருளானந்தர்
மரவ நாட்டு பகுதியின் உள் பகுதிகளுக்கே சென்று நற்செய்தி பணியை இப்பொழுது போதிக்க ஆரம்பிக்கிறார். சேதுபதி மன்னனுடைய படை தளபதி தடியத்தேவர் என்பவருடைய தொழுநோயை குணமாக்குகின்றார். இதனால் இந்த தடியத்தேவரும் இறைவன் பால் திரும்பி தானும் கிறிஸ்தவ மறையை தழுவ வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை புனித அருளானந்தரிடம் தெரிவிக்கின்றார். அருளானந்தர், நீர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மறையை தழுவிக்கொள்ளலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீர் செய்ய வேண்டும். நீர் 5 மனைவியர்களை வைத்திருக்கிறீர். இது கிறிஸ்தவ மறைக்கு விழுமியத்திற்கு எதிரானது. உம்முடைய முதல் மனைவியை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற 4 மனைவிகளையும் நீர் விட்டுவிட தயாராக இருந்தீர் என்று சொன்னால் நானும் உமக்கு திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தவ மறையிலே சேர்த்து கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அவரும் அதற்கு தயாராகின்றார். அப்பொழுது அந்த தடியத்தேவருடைய 5வது மனைவியாக இருந்த கடலாயி என்பவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அருளானந்தர் மீது கோபப்பட்டு அருளானந்தரை தீர்த்து விட வேண்டும் என்கின்ற திட்டத்தில் இருக்கிறார். இந்த கடலாயி என்பவர் யார்? இந்த கடலாயி மன்னன் சேதுபதியினுடைய தங்கை மகள். தன்னுடைய உள்ள குமுறலை தன்னுடைய மாமாவிடத்திலே கடலாயி எடுத்துரைக்கிறார். சேதுபதி மன்னன் இப்பொழுது அருளானந்தருக்கு மரண தண்டனையை விதிக்கின்றான். என்னுடைய தங்கை மகளுக்கா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்வாய் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனையை விடுக்கின்றான். அதே போல் அந்த மரண தண்டனையானது அங்கே ஏற்படுத்தப்படுகின்றது. புனித அருளானந்தர் 1697ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மறை சாட்சியாக மரிக்கின்றார். அவர் மரித்த அந்த இடம், அந்த பகுதியில் உள்ள மணல் முழுவதுமாக இரத்த நிறமாக மாறி இன்றும் அவருடைய மறை சாட்சியத்திற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பு மக்களே, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய நற்செய்திக்காக தன்னுடைய நாட்டை விட்டு, தேசத்தை, தன்னுடைய மக்களை, தன்னுடைய உடன்பிறப்புகள், தன்னுடைய தாய் தந்தை அனைத்தையும் விட்டு புனித அருளானந்தர் நம்முடைய பகுதிக்கு வந்து தன்னையே மறை சாட்சியாக இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருடைய இறையாட்சி தாகம் இருந்திருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய சிறிய சிறிய துன்பங்களை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. புனித அருளானந்தரை போல நாமும் இறையாட்சி தாகம் கொண்டு விளங்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் துன்பங்களை நம்மால் எதிர்கொள்ள முடியும். அதற்கான ஆற்றலை, சக்தியை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே நம்முடைய துன்பங்களை கண்டு, துயரங்களை கண்டு புலம்பிக் கொண்டிருக்காமல் அவை நம்முடைய இறையாட்சி வாழ்வுக்கான ஒரு படிக்கல் என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொண்டு நம்மால் முடிந்த சிறிய அளவிலான இறையாட்சி பணியை, நற்செய்தி பணியை அடுத்திருப்பவர்களுக்கு, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆற்றுகிற பொழுது நாமும் புனித அருளானந்தரை போல கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வை வாழ முடியும். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வு வாழ வரம் கேட்டு மன்றாடுவோம். அவ்வாறு நாம் இறைவனை குறித்த செய்தியை அறிவிக்கிற பொழுது, நற்செய்தி பணியை ஆற்றுகிற பொழுது நிச்சயமாக அதற்கான தடைகள் நமக்கு வரும். நம் ஆண்டவர் இயேசுவுக்கே அந்த தடை இருந்தது. அவருடைய சொந்த ஊர் மக்களே அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஆனால் அவர் அந்த தடைகளை கண்டு மனம் வெதும்பி விடவில்லை, தொடர்ந்து பயணிக்கின்றார். அதே போல எவ்வளவு தடைகள் வந்தாலும் நாமும் தொடர்ந்து இறைவனின் ஆட்சிக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது நாமும் அவருடைய அன்பின் சாட்சிகளாக உருமாற முடியும். எனவே அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். என்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜாண்டி பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அருளானந்தர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட சிறில் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. புனித ஜாண்டி பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகமாட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கே நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.